பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. மின் கிதாபி இஅ்திகாதில் அஇம்மத்தில் அர்பஅ. 4 இமாம்களுடைய அகீதா கொள்கை புத்தகத்தில் இருந்து. இந்த புத்தகத்தை எழுதியவங்க ஷேக் முஹம்மது அல் ஹுமைஸ். இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அறிஞர் தான் அவங்க இந்த புத்தகத்தை ஒரு ஆய்வேடாக எழுதினாங்க. அதாவது 4 இமாம்களான இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லா, இந்த 4 இமாம்களுடைய அகீதா கொள்கை, குறிப்பாக மார்க்கத்துடைய அடிப்படை விஷயங்களாக இருக்கக்கூடிய தௌஹீதை பற்றி, அல்லாஹுடைய சிஃபாத் அவருடைய பண்புகளை பற்றி இந்த இமாம்களுடைய கொள்கை என்னவாக இருந்தது அப்படிங்கிறத மூல ஆதாரங்களை, அதற்குரிய நூல்களை நிறைய ஆய்வு செய்து ஆதாரத்துடன் அதற்கான குறிப்புகளை திரட்டி ஒரு ஆய்வேடு அவங்க எழுதி சமர்ப்பித்தாங்க பல்கலைக்கழகத்தில். அந்த ஆய்வேடு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆய்வு அப்படிங்கிறனால பிறகு பொதுமக்களுக்கு அது புத்தகம் வெளிவந்துச்சு. அந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இமாமுங்களுடைய பெயரின் கீழே, தலைப்பின் கீழே அவங்க ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி எப்படி கொள்கைகள் கொண்டிருந்தாங்க. உதாரணம் சஹாபாக்களை பற்றி அவங்களுடைய கொள்கை எப்படி இருந்தது, அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை பற்றி எப்படி இருந்தது, ஈமானை பற்றி அவங்களுடைய கொள்கை என்னவாக இருந்தது, ஈமான்லேயே விதியை பற்றி அவங்களுடைய கொள்கை எதுவாக இருந்தது, இப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஆதாரங்களுக்கான குறிப்புகளை அவங்க அடுக்கி கொடுத்துருந்தாங்க. இந்த குறிப்புகளை படிக்கும் போது என்ன நமக்கு தெரியும்னா 2 விஷயம் தெரியும். ஒன்று, எந்தெந்த விஷயங்களில் சமுதாயத்தில் ஆரம்ப காலத்தில் அவங்க வாழ்ந்த வாங்க நான் அங்கே வரணுமா? இவங்களுக்கு இல்லையா? இப்போ என்னுடைய பேர் தான் அங்கே இருக்கா? இது கடைசி வகுப்பு தானே? கடைசி வகுப்பு உங்களுக்கு தானே? சரி, இப்போ இவங்களுக்கு யார் அப்போ? சரி, வரேன் இன்ஷா அல்லாஹ். இதோ வரேன் இன்ஷா அல்லாஹ். வலைக்கும் ஸலாம் வரகாத்து. அப்போது இமாம்களுடைய அந்த கொள்கைகளை ஆதாரங்களை படிக்கும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, என்னென்ன பிரச்சனைகள், குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் அந்த காலகட்டங்களில் வந்ததோ அந்த நேரங்களில் அவங்க என்ன நிலைப்பாடை அந்த விஷயத்தில் கொண்டிருந்தாங்க, அதுதான் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு அவங்க வாழ்ந்த காலகட்டத்திலேயே விதியை மறுக்கக்கூடியவங்க இருந்தாங்க, விதியின் பேரால் குழப்பம் பண்ணுறவங்க. அப்போது இமாம்கள் விதியின் விஷயத்தில் அந்த விதியை மறுக்கக்கூடிய கத்ரியாக்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டத்துக்கு மறுப்பளிச்சிருந்திருக்காங்க. அந்த ஆதாரத்தின் மூலம் தெரியுது கத்ரியா கொள்கை ஒரு வழிகேடுங்கிறதுல இமாம்கள் தெளிவாக அந்த கொள்கை கொண்டிருந்தாங்க. அதாவது விதின்னு ஒன்று இல்லை, ஒவ்வொரு மனுஷனும் அவன் செய்கிறத அவன் தான் படைக்கிறான், இதுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒருத்தர் சாப்பிட போகிறாரு, அவர் முதல்ல மனசில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாருல்ல, இந்த எண்ணத்தை அவர் கொண்டோடனே அவர் தான் அந்த எண்ணத்தை உருவாக்குறாரு, சாப்பிடணுங்கிற எண்ணம். அப்புறம் அவர் சாப்பிட்றாரு இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தார், இப்போ எண்ணம் வந்துருச்சு, சாப்பிட உட்கார்றாரு, இப்போ சாப்பாடு எடுக்கிறாரு. இப்போ இந்த சாப்பாடை எடுக்கிறதும் இப்படி சாப்பிட்றதும் அது முழுங்குறதும் இதெல்லாம் என்ன நடக்குன்னா, ஒருத்தர் அவனுடைய விதியில் எதை சாப்பிட்ணுங்கிறத அவன் முடிவு பண்ணுறான், அதனால் இந்த விதியை அவன் தான் உருவாக்குறான், அதனால் இதுக்கும் அல்லாஹ்வுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ இதை அல்லாஹ்வே பிறகு தான் அறியறான் அப்படின்னாங்க. எப்படி? அவன் சாப்பிட ஆரம்பித்த பிறகு தான் அல்லாஹ் இதை சாப்பிட்றான்னு அவன் அறியறான். அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய சுதந்திரம், அவனுடைய விதியை அவன் தான் முடிவு பண்ணுறான் அப்படிங்கிற கொள்கையை கொண்டு அந்த அடிப்படையில் இந்த விதியை மறுக்கக்கூடியவங்க என்ன சொன்னாங்க, ஒருவர் தன்னுடைய காரியங்களை, செயல்களை அவர் தான் உருவாக்குறாரு, படைக்கிறாரு, இதுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி விதியின் பெயரால் பல குழப்பங்களை அந்த கூட்டத்தார் உருவாக்குனாங்கள. அப்போ இமாம்கள் அதற்கு பதிலடி கொடுத்தாங்க. 2த்துக்கும் நடுநிலையான ஒரு விதியை பற்றி நம்பிக்கை இருக்குது. ஒரேடியாக அல்லாஹ்
ஷிர்க்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது, இல்லது அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நிர்பந்தம் செய்கிறான், செய்ய வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தப்பு செய்தால் பாவம் செய்தால் கூட அல்லாஹ் தான் அவனை செய்ய வச்சிட்டான், அவர் மனிதனுக்கு சுதந்திரமே இல்லைன்னு மறுக்கிறது. இப்படிப்பட்ட கூட்டமும் இருந்தாங்க. அவங்கள ஜப்ரியான்னு சொல்லுவாங்க. அப்போ ஜப்ரியாக்களுக்கும் கத்ரியாக்களுக்கும் நடுவில் அஹ்லு சுன்னா, நேரான பாதையில் இருந்த சுன்னாவின் அடிப்படையில் இருந்த கூட்டத்தார் பதிலடி கொடுத்தாங்களா, அந்த பதிலடி கொடுத்த இமாம்கள் தான் இவங்களாம். அப்போது இமாம்கள் பேரால் 4 இமாம்கள் பிரபலமாக இருந்தாலும் இன்னைக்கு அதே இமாம்களை பின்பற்றக்கூடியவங்கள தங்களை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பலர் பல விஷயங்களில் அவங்களுடைய அந்த மதுஹப் இமாம்களே கொண்டிருக்காத கொள்கைகளை பிற்காலத்தில் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு குறிப்பாக தௌஹீது விஷயத்தில், ஷிர்க் விஷயத்தில், இறந்தவங்கள்ட்ட துவா கேட்கலான்னு நினைக்கிறவங்க இருக்கு, ஆனால் அதே இமாம்கள் அது ஷிர்க்குன்னு மறுத்துருக்குறாங்க. இப்படி பல விதமான ஆதாரங்களை அந்த காலகட்டங்களில் வந்த குழப்பங்களுக்கு அவங்க பதிலடி கொடுத்ததை வச்சு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் அடிப்படையில் அவங்க உறுதியாக உண்மையான நேர்வழியில் இருந்தாங்கங்கிறத இந்த புத்தகங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, இமாம்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுங்கிறது மசாயில்களாக இருக்கக்கூடிய கொள்கைகளில் சில விஷயங்கள் நிலைப்பாடுகளில் தான், அடிப்படை கொள்கைகளில் இல்லை. எப்படி இப்போ தொழுகை முறைகளில் இமாம் அபு ஹனீஃபாவுக்கு இமாம் ஷாஃபிக்கு வேறு நிலைப்பாடுகள் இருந்திருக்குது. நெஞ்சின் மீது கை கட்டுவது அல்லது தொப்புளுக்கு கீழே கை கட்டுவது, இப்படி இந்த மாதிரி சில விஷயங்களில் ஒது எப்போது முடியாதுங்கிற சில விஷயங்களில் கருத்துப்பாடு இருந்திருக்குது. இந்த மாதிரி மசாயில் கருத்துப்பாடு இருந்துச்சே தவிர அடிப்படை கொள்கைகள் ஈமான் விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு கொள்கையில் கருத்து வேறுபாடு இருக்கலை அப்படிங்கிறத நிறுவுவதும் இந்த புத்தகத்துடைய நோக்கம். இமாம் ஷேக் முஹம்மது அல் ஹுமைஸ் எழுதிய இந்த புத்தகம் ரொம்ப அறியப்பட்ட பல அறிஞர்களால் அங்கீகரிக்கப்பட்ட நூலாக மாறிச்சு. ஏன்னு கேட்டால் இமாமுடைய அகீதா ஒரே நேரான சரியான கொள்கையை கொண்டிருந்தாங்க. அவங்க பிற்காலத்தில் வந்த வழிகேடுகள் சூஃபி கொள்கைகள் இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கலை அப்படிங்கிறத இந்த புத்தகத்தின் மூலம்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதுதான் இந்த புத்தகத்தை நம்ம அவங்களுடைய புத்தகத்தை அப்படி மொழிபெயர்த்த நூல் இல்லை இது. அதனால தான் மின் கிதாபி ஏத்திகாதில் ஐம்மத்தில் அர்பா அப்படின்னு இதற்கு பேரை மேலே அப்படி சூட்டப்பட்டிருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த தீகாதுல் ஐம்மத்தில் அர்பான்னு அவங்க எழுதிய புத்தகத்திலிருந்து குறிப்புகளை ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்குது. ஏன்னா அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு இமாமின் தலைப்பின் கீழே அவங்களுடைய பலவிதமான கொள்கைகளை கொண்டு அவங்களுடைய கூற்றுகளால் முன் வச்சிருக்கிறாங்க, ஆதாரங்களாக, அக்வால்கள் மூலமாக. அக்வால்னா கூற்றுகள், அவங்க இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு. அது ரிப்பீட்டடாக ஒவ்வொரு இமாமும் அதே வார்த்தை சொன்னதாகவே அடுத்தடுத்த இமாமும் சொன்னதாகவும் வந்திருக்குது. அப்போ என்ன கேட்டால் கூறியது கூறல் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு இமாம் கீழே அவங்களுடைய பல கொள்கைகள் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட கொள்கையில் அந்தந்த இமாம்கள் என்ன நிலைப்பாடு கொண்டு வந்தாங்கிறது தேவையான ஆதாரங்களை மட்டும் சுருக்கி கொடுக்குற ஒரு புத்தகம் தான் இந்த கிதாப், இந்த புத்தகம். ஆகவே தான் 4 இமாம்கள் வாழ்க்கையும் கொள்கையும்ட்டு இதில் அவங்களுடைய வாழ்க்கை குறிப்புகளையும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொடுத்துருக்குறோம் நம்ம. அதே நேரம் அவங்க கொள்கைகள் எல்லாம் ஒரே கொள்கையாக இருந்தது. ஃபிக்கு ரீதியான மசாலாக்கள் கருத்து வேறுபாடுகளை வைத்து அவங்க வழி தவறிய கொள்கைகளில் யாரும் இருக்கலை அப்படிங்கிறதையும், அதில் மதுஹபுகள் எப்படி வளர்ந்துச்சு, அதுக்கு ஆரம்ப காரணமாக எது இருந்துச்சுங்கிற அந்த ஒரு சுருக்கமான குறிப்புகளை வரலாறையும் நாம் இந்த புத்தகத்தில் இன்ஷா அல்லாஹ் படிப்போம் இன்ஷா அல்லாஹ்.